டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை தான் இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு இருக்கு. தூக்கமின்மை பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன காரணங்களால தூக்கமின்மை வருது? ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், மேம் என் படுத்த உடனே தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் மொபைல் பாக்குறேன், அப்படியே டைம் போயிடுது. இதுதான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஒரு 1/2 நீங்க போன் பாத்தீங்கன்னா அடுத்தது தூக்கம் வருவதற்கு ஒரு மணி நேரம் ஆயிடும். படுத்த உடனே தூக்கம் வரல அப்படின்னா கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு 1/2 அரை மணி நேரத்துக்குள்ள தூக்கம் அப்படின்றது நிச்சயமாக வரும். ஒரு சிலருக்கு என்னன்னா தூக்கம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கும், ஏதாவது திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும், ஓவர் திங்கிங். டே டைம்ல எல்லாம் நான் ஒர்க் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், நைட்ல தான் தேவையில்லாம ஏதாவது ஒரு தாட்ஸ் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரே விஷயத்த நான் ரிப்பீட்டடா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இதனால தூக்கம் இல்லாத ஒரு நிலை இருக்கு. அதுவும் நிறைய பேர் பெண்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே ஒரு கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க, அதையே நான் நினைச்சு எனக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம், சுகர் லெவல் அதிகமாக இருந்து திரும்ப திரும்ப யூரின் எந்திரிச்சு யூரின் போயிட்டே இருக்கேன், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் என்ன ஆகும்னா, அதிகமா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும் போதும் தூக்கம் கெடுற மாதிரி இருக்கும். இல்ல தானா நம்ம உடல் வலி அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு. இந்த தூக்கமின்மை பல வருஷமாக நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த தூக்கமின்மை எப்படி நம்ம சரி செய்யலாம்? இயற்கையான முறையில தூக்கம் வருவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக இரவு நேரத்து உணவு, நம்ம நைட்ல எடுக்கக்கூடிய டின்னர் தான் ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுது நம்மளுடைய தூக்கத்துக்கு. ஸோ ஒரு குவாலிட்டி ஸ்லீப் நமக்கு இருக்கணும்னா நைட் நம்ம டின்னர் என்ன சாப்பிடணுன்றதுல கவனம் இருக்கணும். முக்கியமாக நான்வெஜ் நைட்ல சாப்பிட்றத டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். நைட் டின்னர் மொத்தமே நான் ஃப்ரூட்ஸா சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாலும் அது முக்கியமா சுகர் பேஷண்ட்ஸ், சர்க்கரை நோயாளிகள் மதிய நேரத்திலயோ இல்ல காலையிலயோ அதை சாப்பிடலாமே தவிர இரவு நேரத்துல வெறும் ஃப்ரூட்ஸா சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லேட் நைட்ல சாப்பிட்றது 10 மணிக்கு 11 மணிக்கு தான் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு 12-1 மணிக்கு தான் தூங்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா லேட் நைட்டா டின்னர் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போ இரவு உணவு நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணி சாப்பிடும் பொழுது தூக்கம் அப்படின்றது ஆழ்ந்த உறக்கம் வரும். அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பால் குடிச்சிட்டு தூங்கலாம். இரவு நேரத்துல கொஞ்சம் பால், அதுல கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ சேர்த்து குடிக்கும் பொழுது தூக்கம் அப்படின்றது நமக்கு ஒரு குவாலிட்டி ஸ்லீப் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். அதை தாண்டி இந்த தூக்கம் வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாடி ஹீட் எப்பவுமே அதிகமா இருக்கும். பித்ததோடம் அதிகரிக்கும் பொழுது உடல் உஷ்ணம் அதிகமாகுது. உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது பார்த்தோம்னா தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை இருக்கும். அப்போ பித்தத்தை குறைப்பதற்கான சில வழிமுறைகள்ல ஒன்றுதான் நமக்கு எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்றோம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஜம்பீர தைலம், எலுமிச்சையை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஜம்பீர தைலம் பயன்படுத்தலாம். இது வாரம் 2 முறை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் தணிந்து ஒரு ஆழ்ந்த உறக்கம் இது ஏற்பட ஆரம்பிக்குது. சரி, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம உடல்ல இருக்கு. கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ மலச்சிக்கல் இருந்தாலோ இரவு நேரத்துல சரியா உறக்கம் இருக்காது. அதே மாதிரி நிறைய ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதாவது தெரபிஸ் எடுக்கிறோம்னாலும் இரவு நேரத்துல உறக்கம் இல்லாமல் இருக்கும். சரி, பேசிக்கா இரவு உறக்கம் சரியா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத சொன்னேன். இது மருந்து ரீதியாக இல்ல மூலிகைகளை பயன்படுத்தி ஒரு ஆழ்ந்த உறக்கம் நம்ம எப்படி பெறுவது அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். ஒரு ஆழ்ந்த உறக்கம் நமக்கு தேவைன்னா இரவு நேரத்துல சின்ன சின்ன மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு பேசிக்கா பார்த்தோம்னா சதாவரி சூர்ணமோ இல்ல அஸ்வகந்தா சூர்ணமோ நம்ம பயன்படுத்தும் பொழுது இரவு நேரத்துல ஒரு உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் ஏற்படுது. பொதுவாகவே இந்த அஸ்வகந்தா சூர்ணம் பயன்படுத்தா நமக்கு நல்ல உறக்கம் வரும். ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இந்த அஸ்வகந்தா, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா மருந்து சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துல நல்ல ஒரு தூக்கம் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம இந்த மெடிசன்ஸ் எடுக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கத்தை அது தூண்டக்கூடியது ஒரு செடேட்டிவ் ஆக்ஷன் அதுல இருக்கும். பட் நம்ம காலப்போக்குல ஒரு 2 வாரங்கள் 3 வாரங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது
ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். தொடர்ந்து இதை பயன்படுத்த ஆழ்ந்த உறக்கம் நமக்கு வர ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது சதாவரி சூரணம், அஸ்வகந்தா சூர்ணம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா கசகசா லேகியம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்கு. இதையுமே நம்ம பயன்படுத்தலாம். சோ நமக்கு சுகர் இருக்கு, டயபிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அவர்கள் மட்டும் லேகியத்தை தவிர்த்துட்டு மற்றவர்கள் இரவு நேரத்தில் லேகியம் ஒரு 5 கிராம் சாப்பிட்டுட்டு கொஞ்சமா பால் கலந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜாதிக்காய் தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இந்த ஜாதிக்காய் பவுடரா சாப்பிடும் போது நிறைய பேருக்கு மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம தைலம் என்ன பண்ணலாம்னா பால்ல ஒரு 5 துளிகள் சேர்த்து இரவு நேரத்துல நம்ம குடிக்கலாம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றதும் ஏற்படும். நிறைய பேர் தொடர்ந்து பல வருடங்களாக ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே கொஞ்சம் ஒரே நாள்ல நிறுத்த வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோசேஜ் குறைச்சிட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதை அவாய்ட் பண்ண பிறகு நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி நேச்சுரலான இருக்கக்கூடிய சித்த மருந்துகளை ஃபாலோ பண்ணும்போது பக்க விளைவுகள் இல்லாம நமக்கு ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா பிராண சக்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கெல்லாம் பிராண சக்தி உடல்ல குறைவாக இருக்கோ இரவு நேரத்துல தூக்கம் அப்படின்றது வராமல் இருக்கும். காலையில என்ன பண்ணணும்னா ஒரு 10-15 நிமிடங்களுக்கு நல்ல ஒரு மூச்சு பயிற்சியை செய்யணும். ஆழ்ந்த ஒரு சுவாசம் அப்படின்றது இருந்துச்சுனாவே நமக்கு இரவு நேரத்துல நல்ல உறக்கம் ஏற்படும். உடல்ல நிறைய ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுலயுமே முக்கியமாக பார்த்தோம்னா விழுதின்னு சொல்லக்கூடிய மூலிகை பார்த்தோம்னா நுரையீரல்ல இருக்கக்கூடிய சக்தியை நமக்கு அதிகரிக்குது. லங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ ஆழ்ந்த மூச்சு நம்ம எடுக்க முடியும். உறக்கம் சரியாக வருவதற்கும் விழுதின்ற மூலிகை பயன்படுது. இதுக்கு பேசிக்கா விழுதி எண்ணெயும் நம்ம பயன்படுத்தலாம். விழுதி எண்ணெய் அப்படின்னு சொல்றது ஆண்களும் பெண்களும் சரி காலை இரவு 2 வேளையும் நம்ம ஒரு 5 துளி இல்ல 10 துளி அளவுக்கு பால்ல கலந்து குடிச்சுக்கிட்டே வரும்பொழுதும் நுரையீரல் வன்மைப்படும். அதே மாதிரி உறக்கம் அப்படின்றதும் நமக்கு சரியான ஒரு குவாலிட்டி ஸ்லீப் வரணும்னாலும் விழுதி எண்ணெயை பயன்படுத்தலாம். உறக்கம் அப்படின்றது நம்ம கையில இருக்கு. சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வர ஆரம்பிக்கும். இந்த பதிவுல ஆழ்ந்த உறக்கம் பெறுவதற்கான இயற்கையான வழிமுறைகளை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.